السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم إنما أموالكم وأولادكم فتنة. وقال تعالى: يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக பெரும்பாலான மனிதர்களிடம் இருக்கக்கூடாத கெட்ட குணங்களுள் ஒரு குணம் என்று சொல்லுவதாக இருந்தால், நாம் எதையாவது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு மத்தியில் சிறுவர்களோ சிறுமியர்களோ இருந்தால் அவர்களை அங்கிருந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருப்பதை பார்க்கிறோம். பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன வேலை, பேசாம எந்திரிச்சு போங்க, இப்படி சொல்லக்கூடிய வழக்கம் பெரும்பாலான மனிதர்களிடம் இருப்பதை பார்க்கிறோம். முஸ்லிம்களிடமும் அந்த வழக்கம் இருக்கிறது. ஏதாவது ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சின்ன பையன்கிட்ட எல்லாம் சொல்லி அனுப்ப முடியாது, சின்ன பொண்ணுகிட்ட எல்லாம் சொல்லி அனுப்ப முடியாது, அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது என்று சொல்லி சிறுவர் சிறுமியரை பெரும்பாலான நேரங்களில் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் பரவலாக இருப்பதை பார்க்கிறோம். இவ்வாறு நடந்து கொள்வது சரியா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது சிலர் இதை சரி என்று சொல்லுகிறார்கள். ஆமா, சின்ன பிள்ளைங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், இது ஒரு சாராருடைய கருத்து. இன்னும் சிலர் சின்ன பிள்ளைங்களா இருந்தா என்ன, அவங்க நம்ம விட விவரமா இருக்கிறாங்க, அவங்களை அந்த மாதிரி உதாசீனப்படுத்துறது தவறு என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இந்த கேள்விக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பதில் என்ன? சிறுவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லதா? நாம் நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சிறுவர்கள் அங்கு இருப்பதை அனுமதிக்கலாமா அல்லது கூடாதா? சிறுவர்களுக்கும் அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, இது சரியா தவறா என்ற பல்வேறு கேள்விகள் நமக்கு முன்னால் இருக்கின்றன. இவற்றிற்குரிய விடையாகத்தான் இஸ்லாமும் இளஞ்சிறார்களும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, முதலில் இப்படிப்பட்ட பண்பு மனிதர்களிடம் இருப்பது சரியா என்ற கேள்விக்கு இஸ்லாம் தவறு என்று பதில் சொல்லுகிறது. அதுபோன்று சிறுவர்களை உதாசீனப்படுத்துவதோ, சிறுவர்களை விரட்டுவதோ, சிறுவர்களை அவமதிப்பதோ, சிறுவர்களை புறக்கணிப்பதோ கூடாது. இந்த பண்பு ஒருவரிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவரிடமிருந்து களையப்பட வேண்டிய, நீக்கப்பட வேண்டிய ஒரு பண்பு என்று இஸ்லாம் பதில் சொல்லுகிறது. சொந்த கற்பனையாக இந்த விஷயத்தை நாம் சொல்லவில்லை, இதற்குரிய நியாயமான காரண காரியங்களையும் இஸ்லாம் மிக அழகாக சொல்லுகிறது. முதலாவதாக, சிறுவர்களிடம் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், அவர்களிடம் நாம் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். பல குடும்பங்கள்ல பார்க்கலாம், அது ஒரு பெருமையாக, எங்க தாதா வீட்டுல இருந்தா, எங்க நானா வீட்டுல இருந்தா, எங்க அப்பா வீட்டுல இருந்தா பின் டிராப் சைலண்ட், ஒரு பிள்ளைங்க வாயை திறக்க மாட்டாங்களே. இவர் தந்தையாகவோ தாதாவாகவோ நானாவாகவோ அந்த பிள்ளைகளுக்கு காட்சி அளிக்கவில்லை, மாறாக ஒரு கொடூரமான ஒரு நபராக காட்சி அளிக்கிறார். அதனால்தான் அவர் வீட்டில் இருந்தால் பேசுவதற்கு பயம், குழந்தைகளுக்கு சிரிப்பதற்கு பயம், ஆசையாக எதையாவது கேட்பதற்கு பயம். அதே மனோநிலையில் வீட்டில் உள்ள பெண்களும் தயாராகி விடுகிறார்கள். அப்பா தூங்குறாங்க. அன்பானவர்களே, பிள்ளைகளுக்கு பாசத்தை கொட்ட வேண்டிய அந்த நிலையை மாற்றி
அவர்களுக்கு முன்னால் நாம் எல்லாம் ஒரு அதிகாரிகளை போன்று, அவர்கள் நம்மிடம் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர்களை போன்று நடத்தக்கூடிய ஒரு குரூர குணம், கொடூர குணம் இருப்பதை பார்க்கிறோம். இதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. கண்டிப்பு என்பது வேறு, அடிமைத்தனம் என்பது வேறு. பிள்ளைகளிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டுமே தவிர நாம் என்னவோ எஜமானர்களை போலவும் அவர்களெல்லாம் அடிமைகளை போலவும் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. அன்பானவர்களே, புகாரியில் இடம்பெறக்கூடிய 5997வது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முத்தமிடுகிறார்கள். தன்னுடைய பேரனுக்கு தான் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிடுகிறார்கள். இதை பார்த்த அக்ரவு பின் ஹஃபீஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி சொல்லுகிறார், யார சொல்லலாம், என்ன குழந்தைங்களுக்கு முத்தம்லாம் கொடுக்குறீங்க? எனக்கு தான் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் ஒருத்தர் கூட இது வரைக்கும் முத்தம் கொடுத்ததே இல்லையே. இதோ பெரிய சாமர்த்தியமான செயலை செய்து விட்டதாக அவர் தான் கரெக்டா நடக்கிறேன், ரசூலுல்லாஹ் சரியில்லைங்கிற அர்த்தத்துல ஆச்சரியத்தோட, என்ன பிள்ளைங்களுக்கு முத்தம்லாம் கொடுக்குறீங்க? எனக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா, ஒருத்தருக்கு நான் முத்தம் கொடுத்தது இல்லையே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லா யர்ஹம் லா யுர்ஹம். யார் பாசம் காட்டலையோ அவர்கள் பாசம் காட்டப்பட மாட்டார்கள். நீ மற்றவங்க மேல அன்பா இருந்தாதான் அல்லாஹ் உன் மேல அன்பு செலுத்துவான் அப்படிங்கிற அர்த்தத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யும் விதமாக, உன் உள்ளத்துல அன்பு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிக்கும் தொனியில கேட்கிறார்கள். பிள்ளைகளை ஆசையாக அரவணைப்பது, முத்தமிடுவது, கொஞ்சுவது, அவர்களை அணைத்துக் கொள்வது, இதுவெல்லாம் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ள ஒரு இடைவெளியை குறைத்து ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு பிறகு நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. பல குடும்பங்களில் ஒரு வேலை சொன்னா கேட்கிறானா, ஒரு பேச்சை மதிச்சு நடக்கிறானா என்று பிள்ளைகளின் மீது, பேரன் பேத்திகள் மீது குறை சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அவர்கள் பார்வையில் தந்தையாக, பாட்டனாக நடப்பதை விட ஒரு அதிகாரி, ஒரு கமாண்ட், ஒரு கட்டளையிடக்கூடியவர்களாக மட்டுமே காட்சி தருகிறீர்கள். இந்த நிலை மாற வேண்டும். இதுதான் இஸ்லாம் இளம் சிறார்களோடு நீங்கள் கொள்ள வேண்டிய தொடர்பு என்று நமக்கு விளக்குகிறது. இதுவரைக்கும் நம்ம அப்படி செஞ்சிருந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னா இனி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை அவ்வப்பொழுது அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். எந்தெந்த வழிகளில் உணர்த்த முடியுமோ, எதையாவது ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, எங்கேயாவது வெளியே போறோம், வா வண்டியில வர்றியா, ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறேன், நம்முடைய அன்பை இப்படியெல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது நமக்கும் அவர்களுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும் என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நல்ல விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. எப்ப கற்றுக் கொடுக்க முடியும்? உங்களுக்கும் அவர்களுக்கும், அதாவது இளஞ்சிறார்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தினால்தான் நாம் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்ல முடியும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு சொன்ன உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து சொல்லுகிறார். எதற்காக? நாமும் நம் வீட்டில் உள்ள இளம் சிறார்களுக்கு அது போன்று சொல்ல வேண்டும் என்பதற்காக. எப்பொழுது சொல்ல முடியும்? நமக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டி அதிகமானாதான். அதுக்கு தான் முதல் ஸ்டெப் அவர்களோடு நாம் அன்பாக இருத்தல். அன்பானவர்களே, 31வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார்கள், என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைத்து விடாதே. ஏன் தெரியுமா? இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இணை வைப்பு என்பது மிகப்பெரிய அநியாயம். இதையெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அதுதான் இளஞ்சிறார்களோடு நமக்கு இருக்க வேண்டிய முறைகளுள் ஒன்று என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் அழகாக எடுத்து காட்டுகிறான். எப்ப சொல்ல முடியும்? நமக்கும் அவர்களுக்கும் ஒரு அந்யோன்யம் இருந்தால்தான், ஒரு நெருக்கம் இருந்தால்தான். அதே 31வது அத்தியாயம் 16வது வசனத்துல அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான். அவு ஃபிஸ் ஸமாவாதி அவு ஃபில் அர்த், வானத்திலோ பூமியிலோ அல்லது ஒரு பாறைக்கு உட்பகுதியிலோ
கடுகின் விதை அளவு ஒரு பொருள் இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்பதை என் அருமை மகனே அறிந்து கொள் என்று லுக்மான் தனது மகனுக்கு சொன்ன அறிவுரையை அல்லாஹ் சொல்லுகிறான். இது மாதிரி நாம அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது. அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு பாறைக்கு அடிப்பகுதியிலோ வானத்தின் மேலோ பூமிக்கு கீழோ கடுகின் விதை அளவு ஒரு பொருள் இருந்தால் கூட அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுக்கு வல்லமை இருக்கிறது. இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லணும். அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாதுங்க. அப்படி சொல்லுவதை இஸ்லாம் ஏற்கவே இல்லை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நமக்கு மட்டும்தான் எல்லாம் புரியும். என்னங்க சின்ன பையன் கிட்ட போய் குர்ஆன் எல்லாம் சொல்றீங்க, அவனுக்கு அதெல்லாம் விளங்குமா? ஹதீஸ் எல்லாம் சொல்றீங்க, அவனுக்கு அதெல்லாம் விளங்குமா? விளங்கும், சொல்ல வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து காட்டுகிறார். அதே 31வது அத்தியாயம் 17வது வசனத்திலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு சொன்னதை அல்லாஹ் சொல்லுகிறான். யா புனை அகிமிஸ் ஸலா, என் அருமை மகனே தொழுகையை நிறைவேற்று. பருவமடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் 13-14 வயதில் சிறுவர்களுக்கு தொழுகை கடமையாகி விடுகிறது. அதற்கு முன்னாடியே கூட பிராக்டிஸ், பயிற்சி கொடுக்கலாம். 7 வயதுல தொழ சொல்லி பயிற்சி கொடுங்க, 10 வயதானா தொழுகலான அடிங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல. ஆனால் பருவம் அடைந்தால்தான் கடமை. அதே நேரத்தில் பருவம் அடைவதற்கு முன்பாகவே நாம் தொழுகைக்கு வரும் பொழுது அவர்களை அழைத்து வருவது, வீட்டில் சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளை தொழும் பொழுது நமக்கு அருகில் அவர்களை நிற்க வைத்து நான் எப்படி தொழுகிறேன்னு பாரு, அதே மாதிரி நீயும் தொழுது பழகிக்க, இப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது, இதுவெல்லாம் இளம் சிறார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகளாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அதை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து சொல்லுகிறான். யா புனை அகிமிஸ் ஸலா, என் அருமை மகனே தொழுகையை நிறைவேற்று. விவரம் தெரிஞ்ச பிறகு அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள், வஅ்முரு பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், மக்களுக்கு நன்மையை எடுத்து சொல்லு, தீமையை தடு, அதனால உனக்கு சில சிரமங்கள் வரும், அதை பொறுமையோடு சகிச்சுக்க. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லணும். அவனுக்கு என்ன புரியும்? நன்மை ஏவுறதுன்னா அவனுக்கு என்ன தெரியும்? தீமையை தடுக்கிறதுன்னா அவனுக்கு என்ன தெரியும்? அதனால துன்பம் வரும் அப்படின்னு சொன்னா அவனுக்கெல்லாம் புரியுமா? அப்படிலாம் நீங்க நிராகரிச்சிடாதீங்க, நீங்க சொல்லுங்க, அவங்க விளங்கி கொள்வாங்க. அப்படிங்கிற விதத்தில் அல்லாஹ் இதையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்றான். இன்னும் அதே 31வது அத்தியாயத்துடைய 18வது வசனத்துல வலா துஸஅிர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, மனிதர்கள்ட்ட நீ தான் பெரிய ஆள் மாதிரி நடந்துக்காத. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொன்ன அறிவுரையை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து சொல்லுகிறான். வலா துஸஅிர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களை விட்டும் உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. எல்லோரிடமும் சகஜமாக பழக வேண்டும், எல்லோரையும் மலர்ந்த முகத்துடன் பார்க்க வேண்டும், எல்லோரிடமும் இயல்பாக பேச வேண்டும். யாரை பார்த்தாலும் முகத்தை திருப்பிக்கிட்டு போற பழக்கம் இருக்கக்கூடாது என்று லுக்மான் தன் மகனுக்கு சொல்லுகிறார். அது மாதிரி நீங்களும் அறிவுரை சொல்லுங்க. உங்க வீட்டில் உள்ள இளம் சிறார்களுக்கு, சிறுமிகளுக்கு இது மாதிரி அறிவுரை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த அறிவுரையை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து சொல்லுகிறான். வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பூமியில நடக்கும்போது திமிராக, கர்வமாக, அகங்காரமாக, ஆணவமாக நடக்காத. நிறைய பேர் நடக்கும் பொழுதே அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு பார்க்கும் பொழுதே இந்த மாதிரியோட ஆட்களோட தொடர்பே வேணாம்னு மக்கள் வெறுத்து ஒதுங்கி ஓடக்கூடிய அளவிற்கு சிலருடைய நடை ஆணவ நடையாக, அகங்கார நடையாக இருக்கும் இல்ல, அது கூடாது என்று லுக்மான் தனது மகனுக்கு சொல்லுகிறார். அந்த அறிவுரையை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் நம் வீட்டில் உள்ள இளம் சிறார்களுக்கு, இளம் சிறுமிகளுக்கு இது மாதிரியான அறிவுரையெல்லாம் சொல்லி இருக்கிறோமா? சொல்லவில்லை என்றால் சொல்ல வேண்டும், சொல்லி இருந்தால் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை பற்றியெல்லாம் இளம் சிறார்களோடு நாம் அணுக வேண்டிய முறை என்று இஸ்லாம் அழகாக நமக்கு சொல்லி பாடம் நடத்துகிறது. இப்படிலாம் நீங்க நடக்கணும். சின்ன பசங்க, அவனுக்கு புரியாது, அவனுக்கு தெரியாது, இப்படிலாம் அவாய்ட் பண்றக்கூடிய நிலை ஒருபோதும் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாது. குறிப்பாக முஸ்லிம்களிடத்துல இருக்கவே கூடாது. நாம் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம், நம் மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆன், அதில் இவ்வளவு தகவல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன என்றால் அது ஏதோ படிச்சு பார்க்கிறதுக்காக அல்ல, நடைமுறைப்படுத்துவதற்காக. பிள்ளைகள் பெற்றோர்களை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க,
பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செலவுக்கு பணம் தர்றதில்ல, மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மா அப்பாவை உதாசீனப்படுத்துறான், இப்படிலாம் பஞ்சாயத்து வைக்கிறாங்கல்ல பல பெற்றோர்கள். ஏன் அந்த பஞ்சாயத்து வருகிறது? அந்த பஞ்சாயத்து வருவதற்கு முழு காரணம் பெற்றோர்கள் தான், ஒரு சில இடங்களை தவிர. வளர வேண்டிய பருவத்தில் தன் மகன் இளம் சிறாராக இருந்த அந்த நேரத்தில் அவனை நம்மோடு எப்படி தொடர்புள்ளவனாக ஆக்க வேண்டும், அவனுக்கு எதையெல்லாம் போதிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டதோ அதில் நாம் கவனம் செலுத்தவில்லை. எனவே இப்பொழுது அவன் நம் மீது கவனம் செலுத்தவில்லை. உண்மையா இல்லையா? நான் கரெக்டா தாங்க வளர்த்தேன், அவன் தான் அநியாயம் பண்றான் அப்படின்னு சொன்னா அது மிக குறைவு, விதிவிலக்காகத்தான். பெரும்பாலான குடும்பங்களில் பிள்ளைகளை மார்க்க ரீதியான வழிமுறையை முன்னிறுத்தி வளர்ப்பதில்லை. எதை விதைச்சோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். ஒரு உருது பழமொழி சொல்லுவார்கள், கொண்டை கடலையை விதைத்து விட்டு கோதுமையை எதிர்பார்க்கிறீர்களா? நாம விதைச்சது கொண்டை கடலை, அறுவடை செய்யும் பொழுது கோதுமை விளையணும்னு நினைச்சா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அது போன்று நம்முடைய பிள்ளைகளை, இளம் சிறார்களை மார்க்கத்தை முன்னிறுத்தி பயிற்சி அளித்து நல்ல விதமாக வளர்ப்பதை விட்டுவிட்டு மனைவி பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுறான், என்ன கவனிக்கிறது இல்லை, அவங்க அம்மாவை கவனிக்கிறது இல்லை, மருந்து மாத்திரை காசு தர்றது இல்லை, சில குடும்பங்கள்ல சோறு கூட போடுறது இல்லை. இந்த பஞ்சாயத்தெல்லாம் வருவதற்கு காரணம் பெரும்பாலான பெற்றோர்கள். அதனால தான் இணை வைப்பு கூடாதுங்கிறதுல தொடங்கி கர்வமா நடக்க கூடாதுங்கிற வரைக்கும் லுக்மான் தனது மகனுக்கு சொன்ன அறிவுரையை அல்லாஹ் குர்ஆனில் எழுதி சொல்லுகிறார். சின்ன பசங்க, அவங்களுக்கெல்லாம் என்னங்க புரியும், அப்படிலாம் நினைக்காதீங்கிற கருத்தும் இதில் அடங்கி இருக்கிறது. அன்பானவர்களே, அதே போன்று பிள்ளைகளிடத்தில் ஒரு விதமான தோழமை உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்தணும். பெரும்பாலான இடங்கள்ல அதெல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய குடும்பங்கள்ல தந்தையும் மகன்களும் பேசிக்கொள்ளவே மாட்டார்கள். ஏதாவது வேணும்னா அம்மாட்ட சொல்லி, அம்மா தந்தை கிட்ட சொல்லி, அதுக்கு பிறகுதான் தேவை நிறைவேறும் என்கிற அளவிற்கு மகனுக்கும் தந்தைக்கும் ஒரு இடைவெளி. இந்த நோயெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியது. நம்ம சாதாரண எல்லா வீட்லயும் அப்படிதாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துகிறோமே தவிர அது சரி அல்ல. ஒரு இயல்பான நிலை. அவங்க ஏதாவது கருத்து சொன்னாங்கன்னா அதை செவிதாழ்த்தி கேட்பது. எல்லாம் எங்களுக்கு தெரியும், சின்ன பையனா அப்படி அவங்கள நோஸ் கட் பண்றது இதெல்லாம் கூடாது. அவன் சொன்னா நம்ம கேட்கணுமா அப்படின்னு சில குடும்பங்கள்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர், அரபு தீபகற்பத்துடைய ஜனாதிபதி சிறுவர்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? புகாரில் இடம்பெறக்கூடிய 2351வது ஹதீஸ். சஅத் பின் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருகுகிறார்கள். பருகி முடித்து மீதம் இருக்கிறது, அதை பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கொடுப்பாங்க. பொதுவாக வலதை முற்படுத்த வேண்டும், வலது புறத்தை முற்படுத்தணும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். தன் தேவைக்கு பால் குடித்து விட்டு மீதம் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாலை வலது புறத்தில் உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கணும். வலது புறத்தில் மிகச் சிறிய ஒரு இளம் சிறார் அமர்ந்திருக்கிறார், இடது புறத்துல வயது முதிர்ந்த ஒரு நபர் அமர்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தன் விருப்பப்படி யாருக்கு கொடுத்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் தான் எதை மக்களுக்கு போதித்தோமோ அதன்படி தான் நடக்க வேண்டும் என்ற உணர்வு, அதே போன்று வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த சிறுவரிடத்துல நபிகளால் அனுமதி கேட்கிறார்கள். நான் குடிச்ச பால் மீதம் இருக்கு, நியாயமா வலதுபுறம் இருக்கக்கூடிய உனக்கு தான் கொடுக்கணும், ஆனா இடதுபுறத்துல வயசுல மூத்தவங்க எல்லாம் இருக்காங்க, தம்பி நீ அனுமதி கொடுத்தால் நான் வயசுல பெரியவங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சிறுவர் சொல்லிட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் கையில இருந்து கிடைக்குது, நான் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு கொடுங்கன்னு வாங்கி குடிச்சிட்டார். சின்ன பையனாரு பேசாம நான் சொல்றதை கேள், அப்படிலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவே இல்லை. அனுமதி கேட்கிறார்கள். அவர் தனக்குரிய உரிமையை தானே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய உணர்வை, அவருடைய உரிமையை, அவருடைய கோரிக்கையை மதிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நம்முடைய வீட்டில் உள்ள இளஞ்சிறார்களிடம் இவ்வாறு நடந்து கொள்கிறோமா? அன்பானவர்களே,
ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மோடு இணைத்து அசை போட்டு பார்க்கணும். இந்த ஹதீஸுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் உள்ள கனெக்டிவிட்டி, இந்த ஹதீஸ் படி நம்ம நடக்கிறோமா, நடந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னா நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இஸ்லாம் நமக்கு கடுமையான எச்சரிக்கை செய்கிறது. புகாரியில 2587வது ஹதீஸ், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இதுல ஒரு சின்ன டவுட் நிறைய பேருக்கு என்னன்னா, என் மகன் மேல உள்ள அளவுக்கு என் மகன் மேல எனக்கு பாசம் வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நிறைய குடும்பங்கள்ல தந்தைமார்களுக்கு பெண் பிள்ளைகளை பிடிக்கும், தாய்மார்களுக்கு ஆண் பிள்ளைகளை பிடிக்கும். இது இயல்பா இருக்கு. அப்போ நீதமா நடக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான், என் மகன் மேலேயே எனக்கு பாசம் இருக்கு, ஆனா என் மகள் மீதுதான் அதிக பாசம் இருக்கிறது, நான் இந்த இடத்துல தப்பு செஞ்சுட்டேன் ஆசிரியர். நிறைய பேர் கேட்கிறாங்க. அன்பானவர்களே, நீதமாக நடத்தல் என்று சொன்னால் வெளிப்படையான மெட்டீரியல், பொருளாதாரம், வழங்குதல், அன்பளிப்பு, நன்கொடை, சொத்து, இந்த விஷயத்துல பாசத்தை பொறுத்த வரைக்கும் நாம நினைக்கிற மாதிரிலாம் நடந்துக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நம்முடைய அருளின் காரணமாகத்தான் நீங்க ஒருத்தர் இன்னொருத்தர் மேல பாசம் காட்டி கொண்டிருக்கிறீங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அன்பு செலுத்தும் நினைச்ச விடலாம் முடியாது. ஒரு வகுப்பு, ஒரு கல்லூரி, ஒரு பள்ளி, ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள் இருப்பார்கள். ஒருவருக்கு 2 மாணவர்கள் மீது மட்டும்தான் அன்பு இருக்கும். அதுக்காக அவர் மற்ற 38 பேரை வெறுக்கிறாருங்கிறது அர்த்தம் இல்லை. அன்பு சம்பந்தமாக நீதம்ங்கிறது வேறு, மெட்டீரியல் பொருளாதாரம் சம்பந்தமாக உள்ளது வேறு. இந்த ஹதீஸ் எதை பற்றி பேசுகிறது? பொருளியல் ரீதியான நீதம். எப்படி விளங்குறோம்? நம்ம குறிப்பிட்ட புகாரியுடைய 2587வது ஹதீஸ், நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய தந்தை எனக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்க முன் வந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த என்னுடைய தாய், கொடுங்க, இங்க வச்சு கொடுக்காதீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில் நீங்கள் இந்த அன்பளிப்பை உங்க மகனுக்கு கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பஷீர் அவரை பார்த்து கேட்கிறாங்க, நூமானுடைய தந்தை பஷீரை பார்த்து கேட்கிறாங்க, இவருக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களா, உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் இந்த அன்பளிப்பை கொடுக்கிறீர்களா? அவர் சொல்றார், இவனுக்கு நூமானுக்கு மட்டும்தான், மற்ற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நியாயம் இல்லாத இந்த பங்கீட்டிற்கு நான் ஒருபோதும் சாட்சியாக இருக்கேன். ஏன் முன்னாடி இந்த மாதிரி அநியாயமான பங்கு வைக்கிற வேலையெல்லாம் வேணாம், கிளம்பு அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பு காட்டுற நீதம்ங்கிறது வேற, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத விளக்கிட்டோம். பொருளியல் ரீதியாக இந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கிறோமோ அதே அந்த பிள்ளைக்கும் கொடுக்கணும். 2 பிள்ளைகள் கொடுக்க சக்தி இல்லை என்றால் அமைதியாக இருக்கணும், அல்லது இருக்கிறத பகிர்ந்து கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பிள்ளைக்கு மட்டும் அன்பளிப்பு, அவனுக்கு தெரியாம நீ ரூம் உள்ள போய் சாப்பிட்டு, அவனுக்கு தெரியாம எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்துரு, இப்படிலாம் சொல்லலாமா? அவனுக்கு தெரியாம அவளுக்கு தெரியாம உனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்றதே முதல்ல தவறு இஸ்லாத்தின் பார்வையில். உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில நீதமாக நடக்கணும். இதை நீங்கள் கடைபிடித்தால் அந்த இளஞ்சிறார்களுடைய உள்ளங்களில் நாமும் நீதமா நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். அதற்கு நீங்கள் காரணமாக அமைவீர்கள். பிள்ளைகளுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, சிறுவர்கள் அவங்க சின்ன பிள்ளைங்க அப்படின்னு கலட்டி விடாம ஒரு தோழமை உணர்வு. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 4348வது ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய தம்பி அபு உமைர் என்று ஒரு சிறுவர் இருந்தார். எவ்வளவு சின்ன பிள்ளை, ஹதீஸ்ல வருது, இன்னும் அவர் பால் குடி கூட மறக்கல, ஒரு 2 வயசு அந்த திட்டத்துல உள்ள ஒரு சிறுவன். அவர் ஆசையாக ஒரு சிட்டுக்குருவியை வளர்த்து கொண்டிருந்தார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்ப எங்க வீட்டுக்கு வருவாங்க. என்னுடைய தம்பி கிட்ட விசாரிப்பாங்க, யா அபு உமைர், என்ன அபு உமைரே, நல்லா இருக்கீங்களா, உங்க பறவை, உங்க சிட்டுக்குருவி எப்படி இருக்கு, இது ரசூலுல்லாஹ்வுடைய வேலையா, இது தேவையா அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், அரபு தீபகற்பத்துடைய அதிபர், இவங்களுக்கு என்னப்பா இந்த வேலை? நமக்கு ஒரு பாடம் எடுக்க வேண்டும், முன்மாதிரியாக நடந்து காட்ட வேண்டும் என்பதற்காக அபு உமைரை போய் விசாரிக்கிறாங்க. உன் சிட்டுக்குருவி எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. எவ்வளவு சின்ன பிள்ளை, பால் குடி மறவாத பருவத்தில் உள்ள அந்த பிள்ளை.
நம்ம பிள்ளைங்கள்ட்டயே நிறைய தந்தைமார்கள் அவங்கவுங்க பிள்ளைங்கள்ட்டயே அன்பா இருக்கிறது இல்லை. இவருக்கும் அவனுக்கும் எந்தவோ இவர் தானே பெத்தெடுத்தாரு, இவர் தானே பாசம் காட்டணும், இவர் தானே நெருக்கமா இருக்கணும். பெற்றதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. நிறைய தகப்பன்மார்களை பார்க்கிறோம், பயானுக்காக சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிப்பது உண்மையாக இருந்தால், அவர்களை பின்பற்றுவது உண்மையாக இருந்தால், நம்முடைய பிள்ளைகளிடம், நம்ம அக்கம்பக்கத்தில் உள்ள பிள்ளைகளிடம், அபூ உமைர் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை கூட இல்லை, ஆனாலும் ஒரு சிறுவரிடத்துல இணக்கம் காட்ட வேண்டும், நெருக்கம் காட்ட வேண்டும், தோழமை பாராட்ட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருவதற்காக நடந்து காட்டியிருக்கிறார்கள். அதே முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய 4893வது ஹதீஸ், 91வது ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கடந்து சென்றால் எங்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். எத்தனை பேரிடத்தில் நம்மை விட வயது குறைந்தவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லைனா அந்த பழக்கத்தை நாம் நம்மிடம் கொண்டு வர வேண்டும். சுண்டக்கா பையன் சலாம் கூட சொல்லாம போறான், நிறைய பேர் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். பெரியவங்களை மதிக்க தெரியுதா? நீங்க நபிகளாரை மதிக்க தெரிந்திருந்தால் நீங்க அவனுக்கு முந்தி சலாம் சொல்லி இருக்கலாமே. உங்களை அந்த பையன் மதிக்கிறேங்கிற கவலை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் நபிகளாரை மதிக்கவில்லை என்ற கோபம் அல்லாஹ்வுக்கு ஏற்பட்டால் என்னவாகும்? பெரியவங்களை மதிக்க தெரியுதா? அன்பானவர்களே, சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவது நபி வழி. நபி வழியையும் நடைமுறைப்படுத்தி விட்டோம். அந்த இளம் சிறார்களுக்கும் நமக்கு மத்தியில உள்ள ஒரு உறவையும் நாம் அதிகப்படுத்தி விட்டோம் சலாம் சொல்லுவதன் மூலமாக. அதே முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய 4891வது ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக என்னை ஒரு இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். நான் அந்த வேலையை முடித்துவிட்டு என் வீட்டிற்கு தாமதமாக கொஞ்சம் லேட்டா போனேன். என்னுடைய தாய் என்ன லேட்டுன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஒரு முக்கியமான வேலைக்கு அனுப்புனாங்க, அதனால லேட் ஆயிடுச்சு. அது என்னப்பா முக்கியமான வேலை? அது ரகசியம், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று நான் என் தாயிடம் சொன்னேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஸ்லிம்ல 4891வது ஹதீஸ். இதுல இருந்து என்ன பாடம்? சின்ன பையங்கள் எல்லாம் வேலை வாங்க முடியாதுங்க, நாம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்றோம்ல, இது தவறு என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அடுத்ததாக, ஒரு முக்கியமான வேலைக்காக என்ன அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றதுல இருந்து முக்கியமான வேலைக்கு கூட சிறுவர்களை பயன்படுத்தி பழக்கப்படுத்த வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். அது ரகசியம், நான் சொல்ல மாட்டேன் அனஸ் சொல்றாருன்னு சொன்னா ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க், அதுக்காக அவரை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி இருக்கிறார்கள். சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்த அனஸை அழைத்து அந்த வேலையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா, சின்ன பிள்ளை, இளம் சிறா, அவருடைய உணர்வுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து அவரையும் ஒரு முக்கியமான வேலைக்கு பயன்படுத்தணுங்கிறத நமக்கு பாடமாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, அதே போன்று பெரும்பாலான மனிதர்களிடம் இருக்கக்கூடிய குணங்கள்ல ஒண்ணு, சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு இறக்கப்படுற குணம் பெரும்பாலான பெரியவர்களுக்கு இல்லை. அந்த பையனால இந்த வேலையை செய்ய முடியுமா முடியாதா, அவனுக்கு இதுக்கான சக்தி இருக்கிறதா, அந்த இறக்கமே கிடையாது. நான் சொன்னா நீ செய்யணும், தன்னை அங்கு நிலைநிறுத்த ஆசைப்படுகிறோமே தவிர அந்த சிறுவன் அந்த சிறுமி அவர்களால் இந்த வேலையை செய்ய முடியுமா, அதுக்கு அவர்களுக்கு சக்தி இருக்கிறதா அப்படிங்கிற இறக்க குணமே இல்லாம ஆயிடுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தாவூதுல 4943வது ஹதீஸ், யார் பெரியவர்களை மதிக்கவில்லையோ, சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்லர். என்ன சேர்ந்தவங்களே இல்லைங்கிறாங்க நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன பிள்ளைங்க மேல நீங்க இரக்கம் காட்டலைன்னா நீங்க என்னை சேர்ந்தவர்கள் இல்லை. எவ்வளவு ஒரு எச்சரிக்கை! அதே போன்று சிறு பிள்ளைகள் தவறு செய்தால், அறிவு இருக்கா முட்டா பையல இப்படிதான் பேசக்கூடிய, என்ன உங்க அம்மா உன்னை வளர்த்தாலோ இவருக்கு பொறுப்பு இல்லையா அந்த பையன் வளர்றதுல, அல்லது அந்த அம்மா திட்டினா உன் தந்தை என்னதான் உன்னை தென் மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க அப்பா உன்னை என்ன வளர்த்தான்னே தெரியல, இப்படி எல்லாம் பேசக்கூடிய இயல்பு நிலை.
தவறு செய்து விட்டார்கள். தவறு செய்வது மனித இயல்பு. அதை எப்படி சரி செய்வதுங்கிறது சரியா? முட்டா பயல, முரட்டு பயல, அறிவு கெட்டவனே, கொஞ்சம் கூட சிந்தனை இல்ல, ஸ்கூலுக்கு எல்லாம் போற, என்னத்தான் படிக்கிறியோ, பள்ளிக்கூடத்துல உனக்கு என்னத்தான் சொல்லி தராங்களோ, வாத்தியார் டீச்சர் எல்லாரையும் சேர்த்து திட்டுற பழக்கம். அன்பானவர்களே, புகாரியில் இடம்பெறக்கூடிய 5385வது ஹதீஸை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் இந்த சிறுவர்களை கண்டிப்பதில், அவர்களுடைய தவறுகளை சரி செய்வதில் எப்படிப்பட்ட முன்மாதிரியாக இருந்தது. உமர் இப்னு அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் வளர்ந்த சிறுவர்களும் நானும் ஒருவன். ரசூலுல்லாஹ் வீட்டிலே கிடப்போம், அங்கேயே வளருவோம். ஒரு முறை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய கை உணவு தட்டில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா அப்படிதான் சொல்லல. சிறுவனே, எப்படி கூப்பிடுறாங்க? தம்பி, அல்லாஹுவின் பெயரை சொல்லி சாப்பிட துவங்கு, பிஸ்மி சொல்லி சாப்பிடுப்பா. வலது கரத்தால் குல் பி யமீனிக்கு, வலது கரத்தால் சாப்பிடு. உனக்கு அருகில் இருக்கக்கூடிய முழு தட்டலையும் அங்கேயும் போட்டு கையை போட்டு பெரட்டாம உனக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து உணவை எடுத்து சாப்பிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள். சொல்லிட்டு சொல்றார், அன்று முதல் இன்று வரை என்னுடைய சாப்பிடும் முறை அப்படியே அமைந்து விட்டது. ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அது மாதிரின்னு தான் இன்னை வரைக்கும் சாப்பிட்டு இருக்கேன். சொன்ன முறை மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தது. சின்ன பசங்க இவனுக்கெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படி நினைக்கல. அன்பானவர்களே, தினமும் நம்ம வித்ரு தொழுகையில குனூத் ஓதுறோம் இல்ல, அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத். இந்த ஹதீஸ் எப்படி நமக்கு கிடைச்சது தெரியுமா? திருமதியில் இடம்பெறக்கூடிய 426வது ஹதீஸ். இது தவிர இப்னு மாஜா, நஸஈ, அபூ தாவூத், அஹ்மது போன்ற நூல்களில் இது இடம்பெற்றிருக்கிறது. உதாரணத்திற்காக திருமதியில 426வது ஹதீஸ். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பாகத்தான் இந்த ஹதீஸ் வருது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். அதனால் அதிகமான விஷயங்களை நேரடியாக அவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ரொம்ப குறைஞ்ச விஷயங்களை தான் நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். ஏன்னா ஹிஜ்ரி 3ல பிறக்கிறாரு, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 10ல மௌத்தாகிறாங்க. அவருக்கு அப்ப 7 வயசு தான். அந்த 7 வயதிற்குள் என்ன முடியுமோ அதை நான் நபிகளாரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அதில் ஒன்று வித்ரு தொழுகையில் ஓதக்கூடிய குனூத் துஆவை நான் நபிகளாரிடமிருந்து நேரடியாக மனப்பாடம் செய்து கொண்டேன். அதுதான் அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் என்ற துஆ. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா இந்த சின்ன பையன்கிட்ட சொல்லி கொடுத்து இவெல்லாம் மனப்பாடம் செஞ்சு அப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கல. மனப்பாடம் செய்ய வைத்தார்கள். அது இன்று முழு உம்மத்துக்கும் வழிகாட்டியாக அமைந்து விட்டது. முழு உம்மத்துக்கும் கியாமத் வரை யாரெல்லாம் இந்த அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் அதை போதுறோமோ இதை அறிவித்தவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 7 வயதுக்கும் குறைவான பருவத்தில் நபிகளார் கற்றுக் கொடுத்ததால். அன்பானவர்களே, பிள்ளைகளிடத்துல கடுகடுப்பான ஒரு குணத்தை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்ங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி புகாரியில 6038வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சிறுவனாக இருந்த பொழுது 10 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை ஹிதமத் செய்தேன். அந்த 10 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை கூட என்னை பார்த்து என் மனம் நோகும் விதத்தில் நபிகளார் சீ என்று கூட சொன்னதில்லை. 10 வருஷத்துல ஒரு நாள் முழுக்க சொல்லாம இருக்கலாம், ஒரு வாரம் சொல்லாம இருக்கலாம், ஒரு மாசம் சொல்லாம இருக்கலாம். 10 வருடம் நான் அவர்களுக்கு பணிவிடை செய்தேன். அந்த 10 ஆண்டுகள்ல என் மனம் நோகும் விதமாக ஒரு டைம் கூட சீ என்று கூட என்னிடம் அவர்கள் கடிந்து கொண்டதில்லை. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு வச்சிருவேன், நான் சொல்லாத இந்த வேலையை ஏன்பா செஞ்ச அப்படின்னு கூட கேட்டதில்லை. அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, நான் வேற மாதிரி செஞ்சிருவேன். அப்படி செஞ்சதை விட இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கூட என்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதில்லை. இளஞ்சிறார்களுடைய உள்ளம் நோக்கக்கூடாது என்பதுல நபிகளார் மிக மிக கவனமாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் எல்லாம் ஆதாரமாக இருக்கின்றன. அதே நேரத்துல
பிள்ளைகள் மீது பாசம் வைக்கிறோம், பிள்ளைகளுக்காக வாழுகிறோம் என்று கண்மூடித்தனமான ஒரு நிலையை நாம் கையில் எடுத்து மார்க்க வரம்பை மீறிவிடக் கூடாது என்றும் இஸ்லாம் சொல்லுகிறது. திருக்குர்ஆனுடைய 8வது அத்தியாயம் 28வது வசனம், 64வது அத்தியாயம் 15வது வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம். இந்த பிள்ளைகள்லாம் உங்களுக்கு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 63வது அத்தியாயம் 9வது வசனத்துல, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்கள் பிள்ளை செல்வங்களோ உங்கள் பொருட்செல்வங்களோ அல்லாஹ்வுடைய திக்ரை, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் உங்களை தூரமாக்கி விட வேண்டாம். பிள்ளைகளுக்காக பாடுபடுறேன்னு சொல்லி மார்க்கத்தை வித்துறாதீங்கப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பேலன்ஸ்டா கொண்டு போகணும். மார்க்க வரம்பிற்குட்பட்டு இளஞ்சிறார்கள் விஷயத்தில், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல விதமாக நடக்கணும். அவங்க மேல அக்கறை காட்டுறோங்கிற அடிப்படையில மார்க்க வரம்பையும் மீறிவிடக் கூடாது என்ற இந்த தகவல்களை இந்த வார ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். இதை ஒட்டிய மிக முக்கியமான 3 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் 2வது உரையிலே பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜும்மா நாளோடு தொடர்புடைய மிக முக்கியமான இன்னும் 2 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால், பெரும்பாலான முஸ்லிம்களிடத்தில், அதிலும் குறிப்பாக பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், ஒரு நம்பிக்கை, ஜும்மா நாளில் சூரத்துல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தியாயத்தை ஓத வேண்டும். 18வது அத்தியாயத்தை ஜும்மா நாள்ல ஓதணும். ஓரளவு குர்ஆன் முறையாக ஓத தெரிந்த பெரும்பாலானவர்கள் இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஏன் இதை செய்ய வேண்டும்? இது ஒரு சுன்னத் என்ற நம்பிக்கையோடு மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, சுன்னத் என்று சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு செயலை சம்பந்தப்படுத்தி சொல்வதாக இருந்தால் அதற்கு நமக்கு சரியான ஆதாரம் கிடைக்க வேண்டும். அந்த வகையில் கஹஃப் சூரா சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, 1475வது செய்தி, அது சொல்லக்கூடிய தகவல் என்ன? கஹஃப் என்னப்படும் திருக்குர்ஆனுடைய 18வது அத்தியாயத்தின் முதல் 10 வசனங்களை யார் மனப்பாடம் செய்து கொள்கிறாரோ அவர் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார். இந்த ஒரு ஹதீஸை தவிர கஹஃப் சூரா சம்பந்தமாக வரக்கூடிய எந்த செய்தியுமே ஆதாரபூர்வமானது அல்ல. அந்த வகையில் ஜும்மா நாளில் கஹஃப் சூரா ஓத வேண்டும் என்ற கருத்தில் வரக்கூடிய செய்திகளும், அதற்கு இந்த சிறப்புகள் கிடைக்கும் என்று சொல்லப்படக்கூடிய செய்திகளும் லைஃபானவைகளாக இருக்கின்றன. நீங்க ஜும்மா நாள்ல குர்ஆன் ஓதுங்க, மற்ற நாள்ல ஓதுற மாதிரி ஜும்மா நாளிலும் குர்ஆன் ஓதுவது மார்க்கத்துல சிறப்பிற்குரிய செயல், ஒரு எடுத்துக்கு 10 நன்மை, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு செயலை சுன்னத் என்று நபிகளாரோடு சம்பந்தப்படுத்தினா நாம் அதற்கு ஆதாரம் கொடுக்கணும். அதனால அந்த ஒரு எண்ணத்தை மனதில் இருந்து எடுத்துட்டு மற்ற நாட்கள்ல ஓதுவது போன்று ஜும்மா நாளிலும் நீங்க குர்ஆன் ஓதுறதுக்கு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஓர் அடியான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டால் அதை அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான். புகாரில 935வது ஹதீஸில் பார்க்கிறோம். இது சம்பந்தமா நிறைய கருத்துக்கள். ஜும்மா நாளில் அசருக்கும் மகரிபுக்கும் இடையில உள்ள நேரம் தான் அந்த நேரம் அப்படின்னு எல்லாம் இமாம் திருமிதியுடைய கருத்தாக சில தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அந்த ஹதீஸ்ல உள்ள வாசகம் என்ன? ஜும்மா நாளில் ஓர் அடியான் தொழுகையில் ஈடுபட்டவனாக அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறானோ, தொழுகையில் ஈடுபட்டிருக்கின்ற தொழுகைக்குள்ளதான் இந்த சப்ஜெக்டே பேசுற இதை பத்தி, தொழுகைக்குள்ள கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை பற்றி. ஜும்மா நாளில் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம் பிளஸ் தொழுகையில் ஈடுபட்ட நிலையில் என்று சொல்லக்கூடிய வாசகம், ஒரு நேரம் இருக்கிறது என்ற வாசகம், அதோடு சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் மிக குறைவானது தன்னுடைய விரலால் சைகையும் காட்டுகிறார்கள். இதையெல்லாம் கவனிச்சு பார்க்கும் பொழுது தொழுகைக்குள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் என்று எடுத்துக்கொண்டால் ஹதீஸில் 2 வகையான ஆர்வமூட்டுதல்கள் வந்திருக்கின்றன. ஒன்று, சஜிதா என்பது நீங்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை. எனவே சஜிதாவில் உங்கள் துஆக்களை அதிகப்படுத்துங்கள், இது ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, அத்தஹியாத்து, ஸலவாத்து, அது போக நபிகளால் கற்றுக் கொடுத்த சில பிரார்த்தனைகள், இதையெல்லாம் ஓதிட்டு உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் அப்படிங்கிற சொல்றாங்க. தொழுகையில பிரார்த்தனை செய்யறதுக்கு 2 வாய்ப்பு. ஒன்று சஜிதா, இன்னொன்று அத்தஹியாத்து இருக்கு. சஜிதாவை பொறுத்தவரை ஜமாத்தாக தொழக்கூடிய தொழுகைகளில்
அதிகமாக நீட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஜமாத் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக தொழ வைக்க சொல்லிட்டாங்க. அதுல ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன, அத்தஹியாத்துல கொஞ்சம் அவகாசம் கிடைக்கும் என்று சொன்னால் வழக்கமாக ஓதக்கூடிய விஷயங்களை ஓதிட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதை அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. இதுவெல்லாம் ஜும்மா நாளோடு தொடர்புடைய நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். இதை கவனத்தில் கொண்டு செயல்படுத்தி நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.